ஆனால் அதே நேரத்தில் கோடீஸ்வர யோகம் உருவாகிறது. இந்த ஆபத்தை அழிக்க ஒரு சிறிய பரிகாரம் போதும். அது என்ன தெரியுமா? அதாவது மகரம் ராசிக்காரர்கள் என்பவர்கள் வாழ்க்கையை ஒரு சாதாரண பயணமாக அல்ல, ஒரு நீண்ட யுத்தமாக கருதுபவர்கள். பிறருக்கு எளிதாக தோன்றும் விஷயங்கள் கூட இவர்களுக்கு ஒரு பெரிய பொறுப்பாகவும் சவாலாகவும் தோன்றும். காரணம், இவர்களின் மன அமைப்பு எப்படி வாழலாம் என்பதை காட்டிலும் எப்படி உயரலாம் என்பதையே அதிகமாக சிந்திக்கும் தன்மை கொண்டது. இவர்களுக்கு நேரம் மிக முக்கியம். வீண் பேச்சு, பயனற்ற உறவுகள், திசை தெரியாத முயற்சிகள் ஆகியவற்றை அவர்கள் மனதளவில் கூட ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். சிறு வயதிலேயே முதிர்ச்சியுடன் நடந்து கொள்வது, பெரியவர்களைப் போல யோசிப்பது, குடும்பத்திற்கான பொறுப்புகளை சுமப்பது போன்ற பண்புகள் இயல்பாகவே இவர்களிடம் இருக்கும். அதனால் பல மகரம் ராசிக்காரர்கள் என் வயதிற்கு நான் இப்படியா இருக்க வேண்டும் என்று உள்ளுக்குள் எண்ணிக்கொண்டே வாழ்க்கையை கட்டமைக்க ஆரம்பிப்பார்கள். மகரம் ராசிக்காரர்களின் குணாதிசயங்களில் முதன்மையானது பொறுமை. எந்த ஒரு விஷயமும் உடனடியாக கிடைக்கவில்லை என்றால் கோபப்படாமல் அந்த விஷயத்தை பெறும் வரை காத்திருக்கக்கூடிய மன உறுதி இவர்களிடம் இருக்கும். வெற்றி அவர்களுக்கு கடைசியில் கிடைக்கும் பரிசு போல இருக்கும். அதுவரை அவர்கள் விழாவில் தளராமல் தங்களை சோதித்து சோதித்து முன்னேறுவார்கள். இவர்கள் வெளியில் கடினமாகவும் குளிர்ச்சியாகவும் தெரிந்தாலும் உள்ளுக்குள் மிக மென்மையான மனதை வைத்திருப்பார்கள். தங்களை யாரும் புரிந்து கொள்ளவில்லை என்ற வருத்தம் இவர்களுக்குள் ஆழமாக இருக்கும். அதனால் பல நேரங்களில் அவர்கள் பேசாமல் மௌனமாக இருப்பார்கள். ஆனால் அந்த மௌனம் சோம்பேறித்தனம் அல்ல, அது அவர்களின் சிந்தனை உலகம் செயல்படும் நேரம். குடும்ப வாழ்க்கையில் மகரம் ராசிக்காரர்கள் ஒரு தூணை போல இருப்பார்கள். குடும்பத்தின் நிலை, பொருளாதாரம், மரியாதை, எதிர்காலம் ஆகிய அனைத்தையும் ஒரே மனிதன் சுமக்கும் சக்தி இவர்களிடம் இருக்கும். பெற்றோருக்காக தியாகம் செய்வது, சகோதரர்களுக்காக தங்களை மறந்து நிற்பது, வாழ்க்கை துணைக்காக கனவுகளை தள்ளி வைப்பது போன்ற பண்புகள் இவர்களிடம் இயல்பாகவே இருக்கும். ஆனால் இவர்களின் தியாகத்தை பலர் கவனிக்க மாட்டார்கள். அவர்கள் வெளியில் வெளிப்படையாக அன்பு காட்டாமல் செயல்களில் மட்டுமே அன்பை காட்டுவதால் சில நேரங்களில் மகரம் ராசிக்காரர்கள் கடின மனம் கொண்டவர்கள் என்று தவறாக புரிந்து கொள்ளப்படுவார்கள். உண்மையில் அவர்கள் தங்களுக்காக வாழ்வதை விட பிறருக்காக வாழ்வதுதான் அதிக மகிழ்ச்சி காண்பவர்கள். தொழில் மற்றும் பண விஷயங்களில் மகரம் ராசிக்காரர்கள் ஒற்ற கட்டிடக் கலைஞர்களை போன்றவர்கள். அடித்தளம் போடாமல் மேல்மாடி காட்ட மாட்டார்கள். சிறிய வேலையிலிருந்து பெரிய பதவி வரை படிப்படியாக உயர்வதே இவர்களின் வழி. ஒரே விரைவில் கோடீஸ்வரர் ஆக வேண்டும் என்ற கனவு இவர்களிடம் இருக்காது. ஆனால் ஒரு நாள் தங்களின் பெயர் மரியாதையுடன் சொல்லப்பட வேண்டும் என்ற ஆசை இருக்கும். அரசு வேலை, நிர்வாக பதவிகள், கணக்கியல், வங்கி, சட்டம், கட்டுமானம், விவசாயம், தொழில் முனைவு போன்ற துறைகளில் மகரம் ராசிக்காரர்கள் பெரிய நிலை அடைவார்கள். ஆரம்பத்தில் கஷ்டம் அதிகமாக இருக்கும், சம்பளம் குறைவாக இருக்கும், மதிப்பு கிடையாது. ஆனால் காலப்போக்கில் அதே மகரம் ராசிக்காரர் அனைவருக்கும் உதாரணமாக மாறுவார். அவர் கஷ்டப்பட்டு வந்தவர் என்ற பெயர் அவர்களுக்கு ஒரு பெருமையாக இருக்கும். அன்பு மற்றும் காதல் வாழ்க்கையில் மகரம் ராசிக்காரர்கள் மெதுவாக நுழைவார்கள். ஆனால் ஒருமுறை நுழைந்தால் வாழ்நாள் முழுவதும் நிலைத்து நிற்பார்கள். இவர்கள் எளிதில் யாரையும் நம்ப மாட்டார்கள். மனதை திறக்க நீண்ட காலம் எடுத்துக்கொள்வார்கள். ஆனால் ஒருவரை உண்மையாக நேசித்துவிட்டால் அந்த நபரின் வாழ்க்கையை தங்கள் வாழ்க்கையாகவே மாற்றிக்கொள்வார்கள். பணம், பதவி, சமூக மரியாதை ஆகியவை இருந்தாலும் உண்மையான பாசம் இல்லை என்றால் அவர்கள் மனதில் ஒரு வெற்றிடம் இருக்கும். இவர்களுக்கு காதல் என்பது கனவு அல்ல, அது பொறுப்பு. நீ என் வாழ்க்கை என்று சொல்வதை விட உன் வாழ்க்கை நன்றாக இருக்க வேண்டும் என்று செயல்களில் காட்டுபவர்கள். அதனால் மகரம் ராசிக்காரர்களின் காதல் வெளிப்படையாக தெரியாது. ஆனால் அவர்களின் தியாகம் மட்டும் காலத்தால் பேசும். ஏனென்றால் மகரம் ராசிக்காரர்களின் வாழ்க்கையில் ஒரு முக்கியமான அம்சம் சோதனைகள். இவர்கள் வாழ்க்கையில் துன்பமில்லாமல் வெற்றி கிடைப்பது அரிது. ஒவ்வொரு கட்டத்திலும் ஏதாவது ஒரு தடையாக வந்து நிற்கும். பணப்பிரச்சனை, குடும்ப சுமை, உறவு சிக்கல், உடல் உளைச்சல் என்று பல வகையான பாரங்கள் இவர்கள் மேல் விழும். ஆனால் அந்த பாரங்கள் தான் இவர்களை வைரம் போல உறுதியாக மாற்றும். பிறர் தளரும் இடத்தில் மகரம் ராசிக்காரர்கள் தங்களை இன்னும் கடினமாக மாற்றிக்கொள்வார்கள். நான் விழுந்தாலும் எழுந்து நடக்க வேண்டும் என்ற மனப்பாங்கு இவர்களின் அடையாளம். அதனால் வாழ்க்கையின் கடைசி பகுதியில் பெரும்பாலான மகரம் ராசிக்காரர்கள் மரியாதையுடன், நிலைத்த வாழ்வுடன் ஒரு உயர்ந்த நிலையில் இருப்பார்கள். மொத்தத்தில் மகரம் ராசிக்காரர்கள் என்பது அமைதியான போராளிகள். சத்தம் போடாமல் வெற்றி பெறுவார்கள். கண்ணீர் காட்டாமல் துன்பத்தை தாங்குவார்கள். பேசாமல் செயலால் பதில் சொல்வார்கள். இவர்களின் வாழ்க்கை கதை மெதுவாக நகரும் ஒரு நாவலைப் போல இருக்கும். ஆரம்பத்தில் சோகம், நடுவில் போராட்டம், இறுதியில் உயர்வு. அதனால் மகரம் ராசிக்காரர்கள் எங்கு சென்றாலும், எத்தனை முறை விழுந்தாலும் இறுதியில் தங்கள் அடையாளத்தை உருவாக்காமல் விடமாட்டார்கள். இவர்களை புரிந்து கொள்ளும் ஒருவர் கிடைத்தால் அந்த மனிதனின் வாழ்க்கை தானாகவே பாதுகாப்பாகவே மாறும். ஏனென்றால் மகரம் ராசிக்காரர்கள் தங்களை மறந்து பிறருக்காக வாழத் தெரிந்த அரிய மனிதர்கள்.
அதிலும் முக்கியமாக மகரம் ராசிக்காரர்களின் மன உலகம் வெளியில் பார்ப்பதற்கு அமைதியாகவும் கட்டுப்பாட்டுடனும் தோன்றினாலும் உள்ளுக்குள் எப்போதும் ஒரு பெரிய போராட்டம் ஓடிக்கொண்டே இருக்கும். நான் இப்படி இருக்க வேண்டுமா? இன்னும் உயர முடியாதா? என்னை யாராவது சரியாக புரிந்து கொள்கிறார்களா என்ற கேள்விகள் இவர்களின் மனதில் இடைவிடாது சுழலும். மற்றவர்கள் சுலபமாக சிரித்து மகிழும் தருணங்களில் கூட மகரம் ராசிக்காரர்கள் எதிர்காலம் குறித்து சிந்தித்துக் கொண்டிருப்பார்கள். இவர்களுக்கு மகிழ்ச்சி என்பது வெளிப்படையான சந்தோஷம் அல்ல, அது மனதுக்குள் கிடைக்கும் திருப்தி. ஒரு நாள் வேலை முடிந்து வீடு திரும்பும் போது இன்று நான் பயனுள்ளதாக இருந்தேனா என்று தங்களை தாங்களே கேட்டுக்கொள்வது இவர்களின் வழக்கம். அந்த கேள்விக்கான பதில் ஆம் என்றால் மட்டுமே அவர்களுக்கு தூக்கம் வரும். இப்படிப்பட்ட மன அமைப்பு இவர்களை சாதாரண மனிதர்களை விட ஆழமாகவும் கணவன் மாணவர்களாகவும் மாற்றுகிறது. நட்பு விஷயத்தில் மகரம் ராசிக்காரர்கள் எண்ணிக்கையை விட தரத்தை முக்கியமாக கருதுவார்கள். 10 பேர் சுற்றி இருப்பதை விட ஒரே ஒருவர் உண்மையாக இருப்பதே இவர்களுக்கு போதும். இவர்களின் நட்பு உடனடியாக உருவாகாது, ஆனால் உருவான பிறகு அது உடையாத உறவாக இருக்கும். நண்பன் தவறினாலும் உடனே வெட்டிவிட மாட்டார்கள். பலமுறை மன்னித்து திருத்த முயற்சி செய்வார்கள். ஆனால் ஒருமுறை இதற்கு மேலே முடியாது என்று முடிவு செய்துவிட்டால் அப்புறம் திரும்பி பார்க்க மாட்டார்கள். அதனால் மகரம் ராசிக்காரர்களின் நட்பு உறவுகள் நீண்ட காலம் நிலைத்து நிற்பவை. இவர்களின் நண்பர்களுக்கு ஒரு பெரிய பலம் எந்த சூழ்நிலையிலும் மகரம் ராசிக்காரர் இருக்கிறார் என்ற நம்பிக்கை. அந்த நம்பிக்கை தான் இவர்களை மற்ற ராசிகளை விட தனித்துவமாக மாற்றுகிறது. பண விஷயத்தில் மகரம் ராசிக்காரர்கள் வெறும் சம்பளத்திற்காக வேலை செய்வோர் அல்ல, அவர்கள் பாதுகாப்புக்காக வேலை செய்வார்கள். எதிர்காலத்தில் குடும்பம் கஷ்டப்படக்கூடாது, தாம் யாரிடமும் கையேந்தக்கூடாது என்ற எண்ணமே இவர்களின் உழைப்பின் அடிப்படை. அதனால் சிறு வயதிலிருந்தே சேமிப்பு, நிலம், முதலீடு போன்ற விஷயங்களில் அதிகம் ஆர்வம் காட்டுவார்கள். பிறர் செலவழிக்கும் இடத்தில் மகரம் ராசிக்காரர்கள் கணக்கு போடுவார்கள். இதனால் சிலர் இவர்களை கஞ்சன் என்று நினைக்கலாம், ஆனால் உண்மையில் அது கஞ்சத்தனம் அல்ல, அது பயம். நாளை என்ன ஆகும் என்ற பயம். அந்த பயமே இவர்களை ஒழுங்காகவும் திட்டமிடுபவர்களாகவும் மாற்றுகிறது. காலப்போக்கில் அதே பழக்கம் இவர்களுக்கு பெரும் சொத்து, நிலைத்த வாழ்க்கை, மரியாதை ஆகியவற்றை தருகிறது. மகரம் ராசிக்காரர்களின் இன்னொரு முக்கியமான அம்சம் தன்னம்பிக்கை. ஆனால் அது வெளிப்படையான இருக்காது. மேடையில் நின்று தன்னை புகழ்ந்து பேச மாட்டார்கள். நான் இதை செய்தேன் என்று சொல்லவும் தயங்க மாட்டார்கள். ஆனால் உள்ளுக்குள் நான் இதை செய்ய முடியும் என்ற உறுதி மிக வலுவாகவே இருக்கும். அந்த உறுதிதான் அவர்களை கடினமான சூழ்நிலைகளிலும் உடையாமல் நிற்கச் செய்கிறது. தோல்வி வந்தாலும் அது அவர்களை உடைக்காது, பதிலாக அவர்களை இன்னும் அமைதியாகவும் ஆழமாகவும் சிந்திக்க வைக்கும். மற்றவர்கள் அழுதுவிடும் இடத்தில் மகரம் ராசிக்காரர்கள் தங்களை அமைதியாக வைத்துக்கொண்டு அடுத்த நகர்வை யோசிப்பார்கள். அதனால் இவர்களின் வாழ்க்கை வெளியில் அமைதியாக தெரிந்தாலும் உள்ளுக்குள் ஒரு சதுரங்க விளையாட்டு போல தொடர்ந்து நகர்ந்து கொண்டே இருக்கும். ஆனால் அதே போலதான் மகரம் ராசிக்காரர்களின் வாழ்க்கையில் மிகப்பெரிய ஆபத்து அவர்களே தான். வெளியில் வரும் எதிரிகள் இவர்களை தகர்க்க முடியாது, ஆனால் உள்ளுக்குள் இருக்கும் எல்லாவற்றையும் நான் தான் சுமக்க வேண்டும் என்ற எண்ணம் இவர்களை மெதுவாக உடைக்கும். துன்பம் வந்தாலும் பிறரிடம் சொல்லாமல் நான் சமாளித்து விடுவேன் என்று மனதுக்குள் முடிவு செய்து கொள்வார்கள். அந்த பழக்கம் காலப்போக்கில் மன அழுத்தமாகவும் உடல் சோர்வாகவும் மாறும். குடும்பத்திற்காக, வேலைக்காக, சமூக மரியாதைக்காக தங்களை மறந்து ஓடிக்கொண்டே இருப்பதால் ஒரு நாள் உடல் அல்லது மனம் திடீரென நிறுத்தம் சொல்லும் அபாயம் இவர்களுக்கு அதிகம். அதனால் மகரம் ராசிக்காரர்களின் மிகப்பெரிய ஆபத்து ஓய்வில்லாத வாழ்க்கை, உணர்ச்சிகளை அடக்கிக் கொள்வது, உதவி கேட்க தயங்குவது. இதை அவர்கள் புரிந்து கொண்டால் பாதி ஆபத்து தானாகவே குறையும். இந்த ஆபத்திலிருந்து தப்பிப்பதற்கான முதல் வழி பேசுவது. மகரம் ராசிக்காரர்கள் தங்கள் மனதில் உள்ள சுமைகளை வெளியே சொன்னால் அது பலவீனம் அல்ல, அது புத்திசாலித்தனம். எல்லாவற்றையும் தனியாக சுமக்க வேண்டும் என்ற எண்ணத்தை சிறிது சிறிதாக மாற்றிக்கொள்ள வேண்டும். நம்பிக்கையான ஒருவரிடம் வாரம் ஒரு முறை கூட மனதில் உள்ள கவலைகளை பகிர்ந்தால் மனம் லேசாகும். இரண்டாவது வழி உடலை மதிப்பது. உழைப்பு இவர்களின் அடையாளம், ஆனால் ஓய்வு இவர்களின் பாதுகாப்பு. தூக்கம் குறைத்தல், உணவை அலட்சியம் செய்தல், உடலை கருவியாக மட்டும் பயன்படுத்துதல் ஆகியவை இவர்களை உள்ளுக்குள் காலியாக்கும். தினமும் குறைந்தது சில நிமிடங்கள் தனக்காக ஒதுக்கி கொள்ள வேண்டும். அது நடைப்பயிற்சியாகட்டும், இசையாகட்டும், அமைதியாக உட்கார்ந்து சிந்திப்பதாக இருக்கட்டும். எதுவாக இருந்தாலும் இது என் நேரம் என்று மனதுக்கு சொல்லும் பழக்கம் வேண்டும். மகரம் ராசிக்காரர்களுக்கான பரிகாரம் என்பது வெறும் பூஜை அல்லது காணிக்கை மட்டுமல்ல, அது ஒரு வாழ்க்கை முறை. சனிக்கிழமை தோறும் வயதானவர்களுக்கு, உழைப்பாளிகளுக்கு, தொழிலாளிகளுக்கு உதவி செய்வது இவர்களுக்கு பெரிய நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். கருப்பட்டி, எள்ளி, எண்ணெய், காலணி, ஆடை போன்றவற்றை தானமாக வழங்குவது அவர்களின் மனதில் ஒரு நிம்மதியை உருவாக்கும். மேலும் காக்கை, நாய், எருது போன்ற உயிர்களுக்கு உணவு இடுவது இவர்களின் கர்ம சுமையை மெதுவாக குறைக்கும். வீட்டில் அல்லது மனதில் தினமும் நாம் சுமக்கும் சுமை குறைய வேண்டும் என்ற எண்ணத்தோடு சனி மந்திரத்தை அல்லது எந்த ஒரு எளிய பிரார்த்தனைகளையும் கூறுவது அவர்களின் மனதை உறுதியாக மாற்றும். பரிகாரம் என்பது பயத்தால் செய்வது அல்ல, அது சமநிலை பெறுவதற்காக செய்வது என்பதை மகரம் ராசிக்காரர்கள் புரிந்து கொள்ள வேண்டும்.
பணம் மற்றும் செல்வ விஷயத்தில் மகரம் ராசிக்காரர்களின் வாழ்க்கை ஆரம்பத்தில் மெதுவாகவே நகரும். இளம் வயதில் மற்றவர்கள் வேகமாக முன்னேறுவது போல தோன்றும். அதனை கண்டு மகரம் ராசிக்காரர்கள் மனதுக்குள் வலி அடைவார்கள். நான் மட்டும் ஏன் இப்படி சிரமப்படுகிறேன் என்ற கேள்வி பலமுறை எழும். ஆனால் அவர்களின் பாதை நீண்ட ஓட்டம். 30க்கு பிறகு, குறிப்பாக 36க்கு பிறகு பணநிலை மெதுவாக ஆனால் உறுதியாக உயரும். சேமிப்பு, நிலம், வீடு, சொத்து போன்ற விஷயங்களில் நல்ல நிலை கிடைக்கும். திடீர் பணவிடவை விட நிலைத்த பண உறவு இவர்களுக்கு வரும். அதனால் ஒரு நாள் பெரிய தொகை கிடைக்கவில்லை என்றாலும் வாழ்க்கை முழுவதும் பாதுகாப்பு கிடைக்கும். இதுதான் மகரம் ராசிக்காரர்களின் கோடீஸ்வர யோகம். மெதுவாக ஆனால் ஆழமாக வளரும் செல்வம். ராஜயோகம் என்றால் மகரம் ராசிக்காரர்களுக்கு அரச பதவி அல்லது பெரிய அதிகாரம் மட்டுமல்ல, மரியாதையுடன் வாழும் வாழ்க்கைதான் ராஜயோகம். வேலை இடத்தில் நம்பிக்கைக்குரியவர், குடும்பத்தில் தூண், சமூகத்தில் மதிக்கப்படும் நபர் என்ற அடையாளம் இவர்களுக்கு கிடைக்கும். சில மகரம் ராசிக்காரர்கள் அரசியல், நிர்வாகம், சங்கத் தலைமை, தொழிற்சங்கம், கிராம நிர்வாகம் போன்ற துறைகளில் உயர்வு அடைவார்கள். ஆரம்பத்தில் கவனிக்கப்படாமல் இருந்தாலும் காலப்போக்கில் அவர்களின் நேர்மை, உழைப்பு, ஒழுங்கு ஆகியவை அவர்களை மேலே கொண்டு போகும். ஒரு நாள் இவர் இல்லாமல் இந்த வேலை நடக்காது என்று சொல்லும் நிலை அவர்களுக்கு வரும். அந்த நிலையே அவர்களின் ராஜயோகம். மேலும் மகரம் ராசிக்காரர்களின் திருமண வாழ்க்கை வெளியில் பார்ப்பதற்கு அமைதியாகவும் ஒழுங்காகவும் தோன்றினாலும் உள்ளுக்குள் அது ஒரு நீண்ட பயணமாக இருக்கும். இவர்களுக்கு திருமணம் என்பது வெறும் காதல் அல்லது உடனடி சந்தோஷம் அல்ல. அது ஒரு நாள் வாழ்நாள் பொறுப்பு. வாழ்க்கை துணையை தேர்வு செய்யும் போது அழகை விட நம்பிக்கைகளையும் வசதிகளையும் விட நிலைத்தன்மையும் முக்கியமாக கருதுவார்கள். காதல் திருமணமாக இருந்தாலும் சரி, அரேஞ்ச்டு மேரேஜாக இருந்தாலும் சரி, ஒரு முறை இணைந்து விட்டால் அந்த உறவை காப்பாற்ற எல்லாவற்றையும் செய்வார்கள். சின்ன சின்ன சண்டைகள் வந்தாலும் உடனே விலகி போகும் பழக்கம் இவர்களுக்கு இல்லை. ஆனால் உணர்ச்சிகளை வெளிப்படுத்த தெரியாததால் வாழ்க்கை துணைக்கு சில நேரங்களில் இவர் என்னை உண்மையில் நேசிக்கிறாரா என்ற சந்தேகம் வரலாம். உண்மையில் மகரம் ராசிக்காரர்கள் அன்பை வார்த்தைகளால் அல்ல, பொறுப்பால் காட்டுவார்கள். குடும்பத்திற்காக இரவு பகல் பாராமல் உழைப்பதும், குழந்தைகளின் எதிர்காலத்திற்காக தங்களை மறப்பதும் தான் இவர்களின் காதல் மொழி. ஆண் மகரம் ராசிக்காரர்கள் பொதுவாக கடின மனம் கொண்டவர்கள் போல வெளியில் தெரிந்தாலும் உள்ளுக்குள் மிகுந்த பொறுப்புணர்ச்சி கொண்டவர்கள். இவர்களுக்கு குடும்பம் என்றால் தங்களின் அடையாளமே. மனைவி, குழந்தைகள், பெற்றோர் எல்லோரையும் பாதுகாக்க வேண்டும் என்ற எண்ணம் இவர்களை ஓயாமல் உழைக்கச் செய்கிறது. பணம் இல்லாமல் இருந்தாலும், மரியாதை இல்லாமல் இருந்தாலும் என் குடும்பம் பாதுகாப்பாக இருக்க வேண்டும் என்ற ஒரே நோக்கம்தான் இவர்களை முன்னே நடத்தும். சில நேரங்களில் உணர்ச்சிகளை அடக்கிக் கொள்வதால் மனதில் வெடிப்பு போல சோகங்கள் சேரும். ஆனால் அந்த சோகத்தை யாரிடமும் சொல்லாமல் தனியாகவே தாங்கிக் கொள்வார்கள். அதனால்தான் ஆண் மகரம் ராசிக்காரர்கள் வாழ்க்கையில் முதிர்ச்சியும் அமைதியும் ஒருவித தனிமையும் கலந்து காணப்படும். அடுத்ததாக பெண் மகரம் ராசிக்காரர்கள் மிகுந்த தன்னம்பிக்கை கொண்டவர்கள். அவர்கள் மென்மையாக பேசினாலும் முடிவுகளில் மிகவும் உறுதியானவர்கள். குடும்பத்தை கவனிப்பதிலும், வேலை செய்யும் திறனிலும், பணத்தை சேமிப்பதிலும் இவர்களுக்கு தனித்திறமை இருக்கும். வாழ்க்கை துணையை முழுமையாக நம்பினால் அந்த நபருக்காக தங்களை முழுமையாக அர்ப்பணித்து விடுவார்கள். மேலும் இந்த கிரக சேர்க்கை மகரம் ராசிக்காரர்களுக்கு நிதி நெருக்கடியை உருவாக்கக்கூடும். வருமானம் குறைந்து செலவுகள் அதிகரிக்கும். சேமிப்பில் கவனம் செலுத்த வேண்டிய காலம். புதிய முதலீடுகளில் அவசரம் வேண்டாம். குடும்பத்தினர், குறிப்பாக பெற்றோருடன் கருத்து வேறுபாடுகள் ஏற்படும். குழந்தைகளின் ஆரோக்கியத்தில் கவனம் அவசியம். அமைதியாக செயல்படுவதன் மூலம் பிரச்சனைகள் குறையும். அதாவது மகரம் ராசிக்காரர்களுக்கு யோக பலன்கள் அதிகளவில் கிடைக்கும் காலகட்டம். வார்த்தைகளில் மிகுந்த கவனமாக இருக்க வேண்டும். சனி பரிபூர்ணமாக விலகப் போகிறது. வாகனத்தில் செல்லும் போது மிகுந்த கவனமாக செல்ல வேண்டும். சாகசங்கள் செய்வதை தவிர்ப்பதும் நல்லது. அஷ்டமத்தில் இருக்கும் கேது ஏதாவது ஒரு யோசனைகளை கொடுத்து கொண்டே இருக்கும். தூக்கம் கெடும். நிறைய சப்ளிமெண்ட்டுகள், பழம், காய்கறிகளை எடுத்துக்கொள்ள வேண்டும். வேலை, தொழில், உத்தியோகம், வியாபாரம், படிப்பு என எல்லா இடங்களிலும் வார்த்தைகளில் மிகுந்த கவனமாக இருக்க வேண்டும். வாக்குஸ்தானத்தில் சூரியன், புதன், சுக்கிரன், ராகு ஆகிய 4 கிரகங்கள் உள்ளன. இந்த மாதத்தில் எப்போதுமே சூடு சொரணை இல்லாமல் கொஞ்சம் இணக்கமாக சென்று கொள்வது நன்மைகளை தரும். பயணங்கள் சமயத்தில் மிகவும் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். தவறே செய்யவில்லை என்றாலும் நீங்கள் சிக்கிக்கொள்ளும் சூழல் உண்டாகும். அரசியல்வாதிகள், அரசு துறையினர், சினிமா துறையினர் ஆரோக்கியத்தில் கவனமாக இருப்பதும் நல்லது. சளி தொந்தரவு, சுவாச கோளாறுகள் வராமல் பார்த்து கொள்வதும் நல்லது. இரத்தத்தில் பரவும் தொற்றுநோய் தொடர்பான விஷயங்களில் மிகுந்த கவனமாக இருக்க வேண்டும். எந்த ஒரு காரியத்தை செய்வதற்கு முன்பும் ஒரு முறைக்கு இருமுறை யோசித்து செய்வது நன்மைகளை தரும். திட்டமிட்டு செய்யும் காரியங்களில் ஏற்றங்கள் உண்டாகும். தொற்றுநோய் விஷயத்தில் எச்சரிக்கை தேவை. சிவன் வழிபாடு செய்வது ஏற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். சிவ மந்திரங்களை கேட்பது, சொல்வது, இந்திராட்சி கவசம், கோளார் பதிகம் சொல்வதும் அற்புதமான நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். அது மட்டுமில்லாமல் நீண்ட மாதங்களாக நிலுவையில் இருந்த ஒரு கடினமான பணி நிறைவடையக்கூடும். உங்கள் தந்தை வழியிலிருந்தும் உங்களுக்கு பலன்கள் கிடைக்கக்கூடும். கடினமான சூழ்நிலையை புத்திசாலித்தனமாக சமாளிப்பீர்கள். உங்கள் சொந்த புரிதலுக்கு முன்னுரிமை அளிப்பதன் மூலம் உணர்ச்சி பூர்வமான திருப்தியை காண்பீர்கள். வேலையில் முழுமையான கவனம் இருக்கும்.
மேலும் இந்த ராசியில் உச்சம் பெற்ற செவ்வாயும் 10ஆம் வீட்டில் இருக்கும் சந்திரனும் ஒருவருக்கொருவர் கேந்திர நிலைகளில் சஞ்சரிப்பதால் வேலையில் அதிகாரம் கிடைக்கும். வெளிநாட்டு வேலைவாய்ப்புகள் வந்து சேரும். தொழில் மற்றும் வேலை சம்பந்தமான காரணங்களுக்காக வெளிநாடு செல்லும் வாய்ப்பு ஏற்படும். வசதியான குடும்பத்தைச் சேர்ந்த ஒருவருடன் திருமணம் நடக்கும் வாய்ப்புகள் உள்ளது. வருமானத்தை அதிகரிக்க எடுக்கும் எந்த முயற்சியும் வெற்றி பெறும். எதிர்பாராத செல்வம் வந்து சேரும். ஏனென்றால் மகரம் ராசியை கொண்டவர்களுக்கு பணியிடத்தில் மதிப்பு மரியாதையும் அதிகரிக்கும் ஒரு சிறப்பு மாதமாக பார்க்கப்படுகிறது. மகரம் ராசி கொண்டவர்களின் ஜாதகத்தில் 10வது வீட்டில் மாற்றத்தை கொண்டு வரும் சந்திரன் அவர்களின் தொழில் வாழ்க்கையில் மரியாதையை கொண்டு வருகிறார். வியாபாரத்தில் நீங்கள் செய்யும் முதலீடுகள் போதுமான வருமானத்தை கொண்டு வரும். ஏற்கனவே கிடைக்கும் வருமானத்தை அதிகரிக்கும் வாய்ப்பும் காணப்படுகிறது. பணியிடத்தில் உங்கள் திறமைகளை கௌரவிக்கும் வகையில் கூடுதல் பொறுப்புகள் வழங்கப்படும். அரசியல் உள்ளிட்ட சேவை தொடர்பான துறையில் இருக்கும் நபர்கள் உயர் பதவிகளை அடையும் வழிகளும் வாய்ப்புகளும் காணப்படுகிறது. உங்கள் நண்பர்கள் வட்டம் விரிவடையும். நண்பர்களுடன் இணைந்து புதிய தொழில் தொடங்கும் வாய்ப்பும் காணப்படுகிறது. காதல் வாழ்க்கை, திருமண வாழ்க்கை இரண்டிலும் எதிர்பார்த்த மாற்றத்தை கொண்டு வர முடியும். அது மட்டுமில்லாமல் நீண்ட மாதங்களாக எதிர்பார்த்து காத்திருந்த விஷயங்கள் கிடைப்பதில் சிக்கல்கள் நீடிக்கும். பள்ளி மாணவர்கள் தங்கள் சக மாணவருடன் வழக்குகளை உண்டாக்குவார்கள். மேலும் இந்த பிரச்சனைகள் அவர்களின் பெற்றோர்கள் வரை செல்லும். நண்பர்களிடையே மனஸ்தாபங்களை அதிகரிக்கும். பணிக்காக அல்லது படிப்புக்காக வெளிநாட்டில் தங்கியிருக்கும் நபர்கள் விசா அனுமதி போன்றவற்றில் பிரச்சனைகளை சந்திக்கலாம். அரசு பணிக்காக காத்திருக்கும் நபர்களின் காத்திருப்பு காலம் அதிகரிக்கும். திருமண வாழ்க்கையில் மனஸ்தாபங்கள் அதிகரிக்கும். திருமணம் முடிக்காமல் காத்திருக்கும் நபர்களுக்கும் அதே நிலை நீடிக்கும். தனிப்பட்ட விருப்பங்கள் மற்றும் ஆசைகளை அடைவதில் சிக்கல்கள் தொடரும். ஏனென்றால் மகரம் ராசியில் பிறந்தவர்களுக்கு எதிர்பார்த்த நிதி ஆதாயம் கிடைக்கும். ஒரு காலமாக இந்த புதன் நட்சத்திர பயிற்சி பார்க்கப்படுகிறது. புதன் உங்கள் ராசியில் 2வது வீட்டில் மாற்றத்தை கொண்டு வருகிறார். இந்த மாற்றமானது உங்கள் பொருளாதார நிலையை மேம்படுத்தும். நீண்ட நாள் ஆசைகளையும் பூர்த்தி செய்யும். ஆடம்பரமான ஒரு வாழ்க்கையை அனுபவிக்கும் வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்கும். வாழ்க்கை துணையின் ஆதரவு உங்கள் தனிப்பட்ட விருப்பங்களையும் தொழில் வாழ்க்கையில் சாதிக்க விரும்பும் விஷயங்களையும் செய்து முடிக்க உதவியாக இருக்கும். வியாபாரத்தில் கிடைக்கும் போதுமான வருமானம் உங்கள் வாழ்க்கை தரத்தை மேம்படுத்தும். போதுமான அளவு பணத்தை சேமித்து வைக்கும் வாய்ப்புகளையும் கொண்டு வரும். நிலத்தில் செய்த முதலீடுகள் போதுமான லாபத்தை அளிக்கும். எதிர்பார்ப்புக்கு அதிகமாக வருமானத்தையும் கொண்டு வரும். தொழில் வாழ்க்கையில் காணப்பட்ட பிரச்சனைகள் மற்றும் முரண்பாடுகளை முடிவுக்கு கொண்டு வரும். உயர் அதிகாரிகளின் ஆதரவுடன் நீங்கள் செய்யும் பணிகள் எதிர்பார்த்த மாற்றத்தை உங்கள் தொழில் வாழ்க்கையில் கொண்டு வரும். குடும்ப வாழ்க்கையிலும் மகிழ்ச்சியான தருணங்கள் நிறைந்திருக்கும். உடன் பிறந்தவர்கள் ஆதரவு குடும்ப உறவுகளின் விருப்பங்களை நிறைவேற்ற உதவியாகவே இருக்கும். மேலும் எப்பேற்பட்ட சூழ்நிலை இருந்தாலும் மகரம் ராசியினருக்கு சுக்கிரன் யோக காரணமாக வரும் பொது விடாமுயற்சியால் கிடைத்த பணத்தை கொண்டு கோடீஸ்வரர்களாக மாற்றுவார்கள். அரசியல், அரசு துறை, ரியல் எஸ்டேட், பெரிய நிறுவனங்களில் உயர் பதவிகள் மூலம் பணவரவு இருந்து கொண்டே இருக்கும். மேலும் இதையெல்லாம் தாண்டி மகரம் ராசிக்காரர்களின் தினசரி வாழ்க்கை ஒரு திட்டமிட்ட போராட்டம் போல இருக்கும். அவர்கள் காலையில் கண் திறந்தவுடனே இன்று என்ன செய்ய வேண்டும் என்று மனதில் பட்டியல் போட ஆரம்பிப்பார்கள். வேலை, குடும்பம், பணம், எதிர்காலம் எல்லாமே ஒரே நேரத்தில் நினைவுக்கு வரும். மற்றவர்கள் போல சும்மா நேரத்தை கழிப்பது இவர்களுக்கு கடினம். ஓய்வெடுக்கும் போதும் இந்த நேரத்தை ஏதாவது பயனுள்ள விஷயத்திற்கு பயன்படுத்தலாமே என்ற எண்ணம் வந்துவிடும். அதனால்தான் மகரம் ராசிக்காரர்கள் சிறு சிறு விஷயங்களிலும் ஒழுங்கு பிடிப்பார்கள். வீட்டில் பொருட்களை எங்கே வைத்தாலும் ஒரு முறை வைத்த இடத்திலேயே வைத்திருப்பார்கள். பணம் செலவழிப்பதிலும் நேரம் செலவழிப்பதும் உறவுகளை பராமரிப்பதும் கணக்கு பார்த்தே நடப்பார்கள். இந்த பழக்கம் அவர்களை சில நேரங்களில் கடினமானவர்களாக காட்டினாலும் வாழ்க்கையின் பெரிய தருணங்களில் அதே பழக்கம் அவர்களுக்கு பாதுகாப்பாக மாறும். மகரம் ராசிக்காரர்களின் உடல்நலம் பெரும்பாலும் அவர்களின் மனநிலையுடன் நேரடியாக தொடர்புடையது. அதிகமாக கவலைப்படும் போது உடலில் சோர்வு, தலைவலி, முதுகுவலி, தூக்கமின்மை போன்றவை தோன்றும். நான் தான் எல்லாவற்றையும் பார்த்து கொள்ள வேண்டும் என்ற எண்ணம் அவர்களின் நரம்புகளை மெதுவாக சோர வைக்கும். ஆனால் அவர்கள் மனம் அமைதியாக இருந்தாலும் உடலும் வலுவாக இருக்கும். இயற்கையோடு தொடர்பில் இருப்பது, மண்ணோடு நெருக்கமாக இருப்பது, நடைப்பயிற்சி செய்வது, வெயிலில் சிறிது நேரம் நிற்பது போன்றவை மகரம் ராசிக்காரர்களுக்கு மருந்து போல வேலை செய்யும். மருத்துவத்தை விட ஒழுங்கான வாழ்க்கை முறை இவர்களுக்கு அதிக நன்மை தரும். நேரத்திற்கு சாப்பிடுவது, நேரத்திற்கு தூங்குவது, தேவையற்ற சிந்தனைகளை குறைப்பது இவை அவர்களின் உடல்நலத்தின் அடிப்படை. மற்ற ராசிகளுடன் பொருத்தம் பார்க்கும் போது மகரம் ராசிக்காரர்கள் நிலைத்தன்மை தேடும் ராசிகளுடன் நன்றாக பொருந்துவார்கள். ரிஷபம், கன்னி போன்ற ராசியுடன் இவர்களுக்கு பொதுவான பண்புகள் அதிகம். உழைப்பு, பொறுப்பு, ஒழுங்கு, கடகம், மீனம் போன்ற ராசியுடன் உணர்ச்சி ரீதியான புரிதல் கிடைக்கும். ஆனால் மகரம் ராசிக்காரர்கள் உணர்ச்சிகளை வெளிப்படுத்த கற்றுக்கொள்ள வேண்டும். சிம்மம், மேசம் போன்ற ராசியுடன் சில நேரங்களில் அதிகார போட்டி வரும். ஆனால் இருவரும் ஒருவர் மதித்தால் அந்த உறவு வலுவாக மாறும். மகரம் ராசிக்காரர்களின் வாழ்க்கையில் பொருத்தம் என்பது ஜாதகத்தை விட மனப்பான்மையில் தான் அதிகமாக இருக்கும். நான் உன்னை நம்புகிறேன் என்ற ஒரே வார்த்தை கிடைத்தால் அவர்கள் எந்த உறவையும் காப்பாற்ற தயாராக இருப்பார்கள். மகரம் ராசிக்காரர்களுக்கு அதிர்ஷ்டம் என்றால் திடீரென விழும் பரிசு அல்லது மெதுவாக சேரும் பலன். அதிர்ஷ்ட நிறமாக கருப்பு, அடர் நீலம், சாம்பல் நிறம் போன்றவை அவர்களுக்கு
மன உறுதியை தரும். அதிர்ஷ்ட எண் 8 மற்றும் அவர் 4 அவர்களுக்கு ஒழுங்கையும் நிலைத்தன்மையும் நினைவூட்டும். சனிக்கிழமை அவர்களுக்கு முக்கியமான நாள். அந்த நாளில் செய்த நல்ல செயல்கள், தானங்கள், உதவிகள் அவர்களின் மனதை லேசாக்கும். மகரம் ராசிக்காரர்களுக்கு உண்மையான அதிர்ஷ்டம் என்பது ஒரு மனிதர் அவர்களை புரிந்து கொள்ளும் தருணம். அந்த ஒரு மனிதர் கிடைத்துவிட்டால் அவர்களின் வாழ்க்கையை இரட்டிப்பு வேகத்தில் கட்டமைப்பார்கள். மகரம் ராசிக்காரர்களின் வாழ்க்கை கதையை ஒரு புத்தகமாக எழுதினால் அதில் அதிகமாக வரும் வார்த்தை பொறுப்புதான். குழந்தை வயதில் தொடங்கும் அந்த பொறுப்பு இளமை வயதில் கனமாக மாறும். நடுத்தர வயதில் அது மரியாதையாக மாறும். முதுமையில் அது பெருமையாக மாறும். அவர்கள் செய்த தியாகங்கள், தாங்கிய கஷ்டங்கள், அடங்கிய கண்ணீர் எல்லாம் காலத்தால் மதிப்பாக மாறும். மகரம் ராசிக்காரர்கள் உடனடி சந்தோஷத்தை விட நீண்ட கால அமைதியை தேர்வு செய்வார்கள். அதனால்தான் அவர்களின் வாழ்க்கை ஆரம்பத்தில் கடினமாகவும் இறுதியில் இனிமையாகவும் இருக்கும். மொத்தத்தில் மகரம் ராசிக்காரர்கள் என்பது காலத்தோடு நடக்கும் மனிதர்கள். வேகமாக ஓடாமல் நிலையாக நடப்பவர்கள். காற்றில் பறக்கும் கனவுகளை விட மண்ணில் வேறொன்றும் இலக்குகளை தேர்வு செய்வார்கள். அவர்கள் சிரிப்பது குறைவாக இருந்தாலும் அவர்களின் சிரிப்பின் மதிப்பு அதிகம். பேசுவது குறைவாக இருந்தாலும் அவர்களின் செயல்களில் சத்தம் நீண்ட காலம் ஒலிக்கும். மகரம் ராசிக்காரர்கள் வாழ்க்கையில் விழுந்தாலும் விழுந்த இடத்திலே கோட்டை கட்டுவார்கள். அதனால்தான் இந்த ராசிக்காரர்கள் உலகத்தில் அமைதியான வெற்றியாளர்கள் என்று அழைக்கப்படுவார்கள். அது மட்டுமில்லாமல் ஒரு முறை தவறு செய்தால் அதிலிருந்து அவர்கள் எடுத்துக்கொள்ளும் பாடம் மற்றவர்களுக்கு 100 புத்தகத்தில் கிடைக்காத அனுபவமாக மாறும். அதனால் மகரம் ராசிக்காரர்கள் வயது அதிகமாகும் போதும் கூட மேலும் மேலும் ஆழமான மனிதர்களாக மாறுவார்கள். சரி, நட்சத்திரங்கள் வழிகாட்டும் பாதையில் நம்ம சேனல் உங்களோடு எப்போதும் இருக்கும். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நண்பர்களே.